ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஸ்வீடிஷ் ஹாரர் மூவி. படத்தோட பேரு ஃப்ரம் டார்க்னஸ். புது படம். தனியா உட்காந்து பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் எதுக்குடா தனியா போறீங்க, கூட்டமா இருங்களேன்றான்ற மாதிரியே இருந்துச்சு. சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பனி படர்ந்த காட்டு பகுதிக்குள்ள காட்டுறாங்க. ஸ்வீடன்ல உள்ள ஒரு சின்ன கிராமம். அங்க இப்ப பனிக்காலம். நைட் டைம்ல அந்த காட்டு பகுதியோட ரேஞ்சர் கொஞ்சம் வயசான ஆளு. அவரோட கார்ல ரிசர்வ் ஏரியால ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காரு. அப்ப ரோடு சைட்ல ஒரு கார் நிக்கிறத பார்த்துட்டு வண்டியில இருந்து இறங்கி அந்த கார் பக்கத்துல போய், யாராவது இருக்கீங்களா, இது ரிசர்வ் ஏரியா, டைம் முடிஞ்சிச்சு, இங்க பார்க் பண்ண கூடாது அப்படின்னு கத்துறாரு. ஆனா அந்த காருக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. போன் எடுத்து கால் பண்ணி இன்னொரு ரேஞ்சர் கிட்ட, இது மாதிரி ரிசர்வ் ஏரியால ஒரு கார் நிக்குது, பக்கத்துல ஆளும் இல்ல, ரேஞ்சர் ஒருத்தர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோடு குறுக்கால மரக்கலைய வச்சு யாரோ தடுப்பு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. கார் போக முடியல. உடனே அவரும் கார் ஆஃப் பண்ணிட்டு இறங்கி வேகமா வந்து என்ன இது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அவரை சுத்தி ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரியே இருக்கு. அவரும் ஹலோ யாராவது இருக்கீங்களா, உங்க கார் அங்க விட்டுட்டு போயிருக்கீங்களா அப்படின்னு கத்துறாரு. எந்த சத்தமே வரல. டக்குன்னு பார்த்தா ஆஃப் பண்ணி வச்சிருந்த அவரோட காரு தானா ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப பயந்துட்டாரு. நம்மளும் தாத்தா காலி அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அவரும் பயத்தோட காரை பார்த்துட்டு நிக்க, கார் ஆஃப் ஆயிட்டு என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியல. காரை பயத்தோடயே பார்த்துட்டு நிக்கும் போது ஏதோ வந்து அவரை பிடிச்சி கீழே தள்ளுது. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்டல. அப்படியே சீர் அங்க கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் பகல்ல ரோடு பக்கமா ஒரு கார் பார்க் ஆகிருந்துச்சுல, அது பக்கத்துல இன்னொரு ரேஞ்சரோட கார் வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. இவங்களும் ஒரு ரேஞ்சர் தான். இந்த வன பாதுகாவலர்கள்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் ஏஞ்சலிகா. நேத்தே அந்த தாத்தா ரேஞ்சர் காரை பத்தி இன்ஃபார்ம் பண்ணார்ல, அதனாலதான் ஏஞ்சலிகா வந்திருக்காங்க. வந்து அந்த காரை திறக்க ட்ரை பண்றாங்க. முடியலன்னதும் கார் நம்பர் பிளேட்டை வச்சு அந்த காரோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. காரோட ஓனர் மரியான்றவங்க. மரியாவோட பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருக்கான். இன்னுமே அவனை கண்டுபிடிக்க முடியலையா. இந்த விஷயம் எல்லாம் ஏஞ்சலிகாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏஞ்சலிகாவும் கார் ஓனர் மரியாவுக்கு நிறைய வாட்டி கால் பண்றாங்க. ஆனா போன் ஆஃப்லயே இருக்கு. மரியா அவங்களோட பையன் டெட் பாடியை தேடிதான் அந்த காட்டுக்குள்ள போயிருப்பாங்களா என்னமோன்னு அந்த ஊர் போலீஸ் கிட்ட ஏஞ்சலிகா சொல்லி ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி காட்டுக்குள்ள தேட முடியுமான்னு கேட்க, போலீஸ் ஒருத்தர் ரொம்ப அசால்ட்டா, அது 5000 ஹெக்டேர் உள்ள காடுமா, அதுல எங்க போய் தேடுறது, மரியா காணாம போனதா யாரும் இன்னும் ரிப்போர்ட் பண்ணல, எதுவும் தப்பு நடந்த மாதிரியும் தெரியல, நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா ஏஞ்சலிகாவால இந்த விஷயத்த விட முடியல. மரியா அட்ரஸ வச்சு அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது விஷயம் தெரிய வருமா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போன ஏஞ்சலிகா ரூமா பாத்துட்டு வரும்போது ஒரு ரூம் சுவர்ல மரியா தன்னோட பையன் காணாம போன விஷயத்த பத்தின ஆர்டிக்கல் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. மரியா பையனுக்கு 6 வயசு இருக்கும்போது அவன் காணாம போயிருக்கான். காணாம போய் இப்ப 2 வருஷம் ஆகுது. பையனை பத்தி எந்த நியூஸுமே தெரியல. சுவர்ல ஒரு மேப்பும் இருக்கு. அந்த காட்டோட மேப் தான். அதுல நிறைய இடத்துல எக்ஸ் மார்க் வேற இருக்கு. அங்கெல்லாம் மரியா அவங்க பையனை தேடி முடிச்ச இடம் போல. இதெல்லாம் ஏஞ்சலிகா பாத்துட்டு இருக்கும் போதே அப்படியே இங்க கட் பண்ணி இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. பேரு விக்டர். விக்டர் ஒரு நாயை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாலும் அந்த நாய் கேக்குது. அந்த நாய் கூட வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு கபோர்டு ஓபன் பண்றாரு. அந்த கபோர்ட்ல விக்டர் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து கப்பலா எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழே அம்மா வயிற்றுக்குள்ள இருக்க ஒரு குழந்தையோட ஸ்கேன் போட்டோ ஒண்ணு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடி டேட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. ஆனா இப்போ இல்ல. ஹீரோ விக்டர் ஒரு நாயை ட்ரெயின் பண்ணிருக்காருல, அது தட்டுல சோத்த போட்டு கொடுத்து விக்டர் சாப்பிடுன்னு கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுது. அந்த அளவுக்கு விக்டரோட பேச்ச கேக்குது. இப்ப ஹீரோ தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கையில நடுவிரல் பாதி கட்டா இருக்கு. எப்படி ஆச்சு என்னன்னு தெரியல. இந்த இடத்துல அப்பப்ப வலி வேற வரும் போல. அது இல்லாம டிப்ரெஷன் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு டப்பால டேப்லெட் இருக்கு, அதை வேற எடுத்து போடுறாரு. அப்படி போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில ஹீரோயின் ஏஞ்சலிகா கூப்பிடுற சத்தம் கேக்குது. ஃபர்ஸ்ட் கதவை ஓபன் பண்ணவே ரொம்ப தயங்குறாரு. அப்புறம் ஓபன் பண்ணி உள்ள கூப்பிட அவங்க வந்ததும் மரியாவை காணும்னு சொல்றாங்க. காணாம போன அந்த லேடி மரியாவை இவங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல. அப்படிதான் பேசுறாங்க. போலீஸ் கிட்ட மரியாவை காணும்னு சொல்லியும் அவங்க ஸ்டெப் எடுக்காதனால ஏஞ்சலிக்காவே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி காட்டுக்குள்ள மரியாவை தேட போலான்னு முடிவு பண்ணி தான் இப்ப நம்ம ஹீரோ விக்டரை தேடி வந்திருக்காங்க. விக்டர் முன்னாலேயுமே இந்த மாதிரி மீட்பு பணிகளுக்கு போவார் போல. ஆனா இப்ப போறது இல்லையா, நீ வேற யாரையாவது சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லல. ஏஞ்சலிக்கா இருந்துட்டு மரியா காணாம போயிருக்காங்க, அவங்க பையனை தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு கடன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ பழைய கதையா இருக்கும் போல. என்ன விஷயம் என்னன்றதெல்லாம் இன்னுமே தெரியல. இப்பவும் விக்டர் வரேன்னு சொல்லவே இல்லை. உடனே ஏஞ்சலிக்காக்கு கோவம் வந்து, உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக
விக்டருக்கு மனசு கேட்கல, வரேன்னு சொல்லிடுறாரு. ஏஞ்சலிகா ஃபார்ம் பண்ண டீம்ல மொத்தம் 4 பேர் தான். ஏஞ்சலிகா, விக்டர், அப்புறம் கொஞ்சம் வயசான ஒரு லேடி, அவங்க பேரு ஆயிஷா, அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான், அவன் கூட ஏஞ்சலிகா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. புது பாய் ஃப்ரெண்டா என்னன்னு தெரியல. இவங்க 4 பேர் தான் மரியாவை தேட போறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மரியாவோட பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி காணும்னு சொல்லிட்டு தேடி இருந்திருப்பாங்கல்ல, அந்த பையன் தொலைஞ்சது இந்த காட்டுக்குள்ளதான். ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வந்தப்போ தொலைஞ்சு போயிருக்கான். அப்ப ஏஞ்சலிகா ரேஞ்சரா அந்த ஃபீல்ட் ட்ரிப்ல இருந்திருப்பாங்க. அந்த பையன் தொலைஞ்சதும் ஒரு டீம் வச்சு தேடி இருப்பாங்க. விக்டரும் இப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல ஆயிஷா, அவங்களும் கூட அந்த டீம்ல இருந்திருப்பாங்க. பனி புயல் காரணமா அந்த பையனை தேடுற மிஷின் தரப்பட்டிருக்கும். அந்த பையன் பாடியை தேடிதான் இப்ப மரியா போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மரியாவும் அவங்க பையனும் ஒன்னா இருக்கிற போட்டோவை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோ விக்டர் கைக்கு போனதுமே அவருக்கு அந்த காணாம போன பையனை பார்த்து என்னமோ ஆகுது, ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. வேகமா வெளியே போய் டேப்லெட் எடுத்து கடகடன் வாயில போட்டுட்டு இருக்க. அந்த நேரம் ஏஞ்சலிகா வந்து, இந்த சர்ச்ல நீ தான் ரொம்ப முக்கியமான ஆளு, உன்கிட்ட உள்ள அந்த பழைய வேகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி விட்டதும் விக்டரும் கொஞ்சம் கான்பிடன்ஸோட எப்படி தேடலாம், மரியா எங்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த காட்டோட மேப்பை பார்த்து சொல்ல, ஏஞ்சலிகாவுக்கு அந்த காடு ரொம்ப நல்லா தெரியும் போல. அதனால அவங்க சில அட்வைஸும் கொடுக்குறாங்க. பனிக்காலம்ன்றனால நிறைய ஆபத்து வரலாம், ரொம்ப கவனமா போகணும்னு காட்டுக்குள்ள போறதுக்கு எல்லாருமே பேக் பண்றாங்க. அப்ப பார்த்தா விக்டர் அவரோட பேக்ல இருந்த ஒரு குல்லாவை எடுக்கிறாரு. சின்னதா இருக்கு, கையில எடுத்துட்டு அந்த குல்லாவை ஏதோ பனிக்குள்ள இருந்து எடுத்த மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. இவர் டேப்லெட் போடுறதோ இந்த குல்லாவை வச்சிருக்கிறதோ அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்ப அந்த குல்லாவை பேக்ல வச்சிட்டு இருக்கும்போது அங்க ஏஞ்சலிகாவோட புது பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல, அவன் வரான். அவன் இன்னும் ஏஞ்சலிகாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகல, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கான். இப்ப விக்டர் கிட்ட எந்த வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க பாஸ் அப்படின்னு சிரிச்சுட்டே வான் பண்றான். ஏஞ்சலிகாவுக்கு ரூட் விடக்கூடாதுன்னு சொல்லாம சொல்றான். காணாம போன மரியாவோட காரு ரோட் சைட்ல பார்க் ஆயிருக்கும்ல, அங்க போய் அதோட கண்ணாடியை உடைச்சு உள்ள இருந்து மரியாவோட ஸ்வெட்டர் ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து விக்டர் கிட்ட கொடுக்க விக்டர் அவரோட நாயை அதை மோப்பம் பிடிக்க வைக்கிறாரு. அப்புறம் காருக்குள்ள மரியாவோட பேக் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து ஆயிஷா கிட்ட கொடுத்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விக்டரோட நாய் மரியாவோட ஸ்மெல் வச்சு காட்டுக்குள்ள போக பாக்குது. இப்ப ஆயிஷா மட்டும் மரியா கார் நிக்கிற இடத்துல டென்ட் போட்டு அங்கே இருக்காங்க. மீதி 3 பேரு ஏஞ்சலிகா, விக்டர், புது பாய் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாருமே நாய் காட்டுற வழியில காட்டுக்குள்ள போறாங்க. எல்லார்கிட்டயுமே வாக்கி டாக்கி இருக்கு. ஆயிஷா எங்க இருந்து அவங்க கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு அப்டேட் கேட்டுட்டே இருக்காங்க. காட்டுக்குள்ள அவங்க 3 பேரும் மரியான்னு கூப்பிட்டுட்டே தேடி போக இங்க டென்ட்டுக்குள்ள இருக்க ஆயிஷா மரியா பேக் கிடைச்சதுல அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது நிறைய பேப்பரா இருக்கு. அதை ஒண்ணுன்னா எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது தான் பிளாக் மேஜிக் பத்திலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு. கொடூரமான உருவத்தோட ஒரு டிராயிங் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்துட்டு உடனே ஆயிஷா வாக்கி டாக்கில ஏஞ்சலிகா கிட்ட இதெல்லாம் சொல்லும் போது, அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல, அது இந்த குகையில இருக்கிற ஆவின் கட்டுக்கதை தான், நீங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லா கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இருக்கிறது ரொம்ப பனி படர்ந்த இடம் தானே, இங்க நிறைய மலையும் உண்டு. அந்த மலையில நிறைய குகைலாம் அமைச்சு தாதுக்கெல்லாம் எடுப்பாங்களாம். அப்போ சில விபத்துக்கள் நடக்கும்ல, அதை உடனே மக்கள் எல்லாரும் நாம ஆழமா தோண்டி உள்ள இருந்து தாதுக்களை பாதுகாக்கிற ஒரு கொடிய ஆவியை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. அதுக்கு குகை பேயினும் பேர் வேற வச்சிருக்காங்க. அதுதான் ஆளுங்களை இருட்டுக்குள்ள வர வச்சு சாகடிக்கும் அப்படின்னும், அதை சாந்தப்படுத்துறதுக்காக மிருகங்களை பலி கொடுத்து சுரங்கத்தை தோண்டி இருக்காங்க அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றாங்க. ரொம்ப இருட்டா இருக்கிற டைம்ல யாருங்க வரமாட்டாங்க, அந்த கதையை எல்லாருமே நம்புறாங்க. ஆனா நான் நம்ப மாட்டேன், அது சும்மா கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்ல, மரியாவும் அவங்க பையனை அந்த குகை பேய் தான் எடுத்துட்டு போயிருக்குன்னு நினைச்சிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி அந்த புதுசா பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன் இருக்கான்ல அவன் சொல்ல, இப்ப திரும்பவும் அவங்களோட தேடுதல் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நல்லா அந்த இடம் இருட்டிடுச்சு. ஹெட்லைட்டு, டார்ச் லைட் எல்லாம் வச்சு மரியாவை தேட போறாங்க. ஒரு இடத்துல விக்டர் மித்த 2 பேரையுமே விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது மரக்கிளையில மிதிச்ச ஒரு சத்தம் வரும்ல, அந்த மாதிரி சத்தம் கேக்குது. யாரும் இருக்காங்களா என்னமோன்னு லைட் அடிச்சு பார்க்க யாருமே இல்ல. சரி ஒண்ணும் இல்லைன்னு அங்க இருந்து கிளம்பி ஒரு இடத்துல குட்டி ஷெட் மாதிரி பண்ணிருக்காங்க. அங்க நெருப்பெல்லாம் மூட்டி 3 பேர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அந்த ஷெட்ல குகை பேயோட மூஞ்ச யாரோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. விக்டர் மட்டும் தான் பாக்குறாரு, ஆனா அதை பெருசா எடுத்துக்கல, அது சும்மா ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏஞ்சலிகாவுக்கு புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன் சூச்சு போகணும்னு அந்த பக்கம் போயிட, விக்டருக்கு கட்டா இருக்கும்ல ஒரு விரல், அதுல பெயின் வருது. ஏஞ்சலிகா பார்த்துட்டு விரல கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறாங்க. இதை சூச்சு போனவன் கோவமா பார்த்துட்டு நிக்கிறான். அடுத்து ஏஞ்சலிகாவும் சூச்சு வருதுன்னு போயிட புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன் விக்டரை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். விக்டருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கவும் அங்கிருந்து எந்திரிச்சு மரியாவை தேடலான்னு போக
திரும்பவும் அந்த மரக்கலையில மிதிச்சா சத்தம் கேட்கும்ல, அது மாதிரி கேக்குது. யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது யாருமே இல்ல. அப்புறம் சுத்தி சுத்தி லைட்டை வச்சு தேடும்போது எல்லோ கலர் ஜாக்கெட் போட்ட உருவம் மரத்துக்கு பின்னால மறையுது. அந்த உருவம் மரியாவோட பையன் நினைச்சு விக்டர் தேடிக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடுறாரு. அந்த உருவம் அவரை எங்கேயோ கூட்டிட்டு போகுதா என்னன்னு தெரியல. அது பின்னாலேயே போனவரு திடீர்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல ஒரு பள்ளத்துல விழுந்திருப்பாரு. ஆனா கரெக்டா எஜ்ஜில நின்னுட்டாரு. இப்ப அந்த பள்ளத்துக்குள்ள பார்த்துட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துட்டே ஃபிளார் எடுத்து கொளுத்தி அந்த பள்ளத்துக்குள்ள போடுறாரு. ஆனா அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப ஏஞ்சலிக்காவும் எங்க போய் தொலைஞ்ச அப்படின்னு வாக்கிட்டாக்கில கத்த தோ வர அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எதிர்த்தாப்புல ஒரு உருவம் வெளியில மூஞ்சா பிளாக் கலர் ட்ரெஸ்ல நிக்குது. டப்புன்னு பயந்து கால் ஸ்லிப் ஆகி பள்ளத்திலே விழ போயிட்டாரு. எச்சிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. வாக்கி டாக்கி வேற கையை விட்டு விழுந்துருச்சு. ஏஞ்சலிக்கா ஏஞ்சலிக்கான்னு கத்துறாரு. அது ரொம்ப அமைதியான காடுன்றதுனால ஏஞ்சலிக்காவுக்கு இவர் கூப்பிடுறது கேட்டுருச்சு. வேகமா ஓடி வராங்க. இங்க இவருக்கு பிடியும் இல்ல, ஒரு விரலும் கிடையாதா, ரொம்ப கஷ்டப்பட்டு தொங்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை வேகமா வந்து 2 பேரையும் இவரை தூக்கிட்டாங்க. தூக்கி இழுத்து போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப நீ செத்துருப்ப தெரியுமா அப்படின்னு திட்ட அவரு யாரையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மரியாவான்னு கேட்கும்போது இல்ல அது ஏதோ ஒரு மிருகம் அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. ஆனா ஏஞ்சலிக்காவுக்கு விக்டர் பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். நீ அப்படி ஒன்றும் மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசம் தெரியாத ஆள் கிடையாது, உண்மையை சொல்லு, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்கும்போது அவரும் மரியாவோட பையனை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஏஞ்சலிக்கா எந்த பதிலும் சொல்லல. உடனே விக்டரே நான் டயர்டா இருக்கேன் போல, அதான் எனக்கு அப்படிலாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க டென்ட்ல இருக்கிற ஆயிஷா மரியாவோட பேக்ல இருந்து பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஒரு பேப்பர்ல ஒரு ஃபோன் நம்பர் கிடைக்குது. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணா சைக்காட்ரிக் கிளினிக்ல இருந்து கால் அட்டன் பண்றாங்க. ஆயிஷாக்கு ஷாக்கா இருக்கு. அந்த கிளினிக்ல பேசிட்டு இப்ப வாக்கி டாக்கில ஏஞ்சலிக்கா கிட்ட மரியா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டதுக்கும் டிப்ரெஷன்ல இருந்ததுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க அப்படிலாம் சொல்ல. ஆனா அந்த பக்கம் வாக்கி டாக்கில ஆயிஷா பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. மரியாவை பத்தி எந்த தகவலுமே அவங்களுக்கு தெரியாமலே போயிருது. அவங்களும் எதுவும் பெருசா எடுத்துக்கல, சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு விட்டாங்க. இப்ப விக்டரோட நாய் வேகமா ஓடி வருது. அதோட பிஹேவியரை வச்சு அது என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு விக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மரியாவோட சென்ட் 2 பக்கத்துல இருந்து வருதான். அதனால ஏஞ்சலிக்காவும் நானும் காட்டுக்குள்ள போற வழியில தேடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன ஆல்ரெடி அவங்க போயிட்டு இருக்க பாதையிலே போக சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. ஆனா புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன் விவரமா இருக்கான். அது எப்படி முடியாது, நீங்க உங்க நாய் கூட அந்த காட்டு பக்கமா போங்க, நானும் ஏஞ்சலிக்காவும் இப்ப போயிட்டு இருக்க வழியிலே போறோம் அப்படின்னு சொல்றான். ஏஞ்சலிக்காவுக்கு விக்டர் தனியா போறானேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனாலும் அந்த புது பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த வழியில போயிட்டாங்க. அங்க டென்ட்ல இருக்கிற ஆயிஷா வாக்கி டாக்கி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு திரும்ப திரும்ப கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில யாரோ சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. ஆயிஷாக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. யாரா இருக்கும்னு வெளியில போலாம் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் கையில வச்சிருக்கிற டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே டென்ட்டை விட்டு வெளியில வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்றாங்க. இது வரைக்கும் எந்த சம்பவம் நடக்கல. ஆன் பண்ணிட்டு டென்ட்டுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது மரியாவோட காரு டென்ட் கிட்ட தானே இருந்திருக்கும். இப்ப கார் தானா ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி தான் அந்த வயசான ரேஞ்சருக்கு நடந்துச்சு. இது ஆயிஷாக்கு தெரியாதுல்ல. அவங்க மெதுவா அந்த கார் கிட்ட போய் பயந்துட்டே கார் ஆஃப் பண்ணிட்டு இருக்க அந்த ரேஞ்சருக்கு நடந்த மாதிரியே இவங்களும் கீழே இழுக்கப்படுறாங்க, அலறாங்க. சதக்குன்னு சத்தம் கேக்குது. நமக்கு எதுவுமே காட்டல. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி காட்டுக்குள்ள கட்டுறாங்க. 3 பேரும் 2 வழியில பிரிஞ்சு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஏஞ்சலிக்காவும் புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவனே காட்டுறாங்க. அப்ப ஏஞ்சலிக்கா விக்டருக்கு கையை அமுக்கி விட்டதை மனசுல வச்சுட்டு இந்த பையன் ஏஞ்சலிக்காவை அசிங்கமா பேசுறான், அவன் கூட போக முடியாம என் கூட வந்தது உனக்கு கடுப்பா இருக்கா, அப்பதான் அவன்கிட்ட அந்த வழிகிற அப்படி இப்படின்னு பேச ஏஞ்சலிக்காவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அசிங்கமா பேசாத அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மரியாவோட பையன் காணாம போனப்போ இவங்க தானே இந்த காட்டுக்குள்ள அந்த பையனை தேடினதா சொன்னாங்க. அப்ப ஏஞ்சலிக்கா பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. விக்டரும் நம்ம இந்த தேடுதலை நிறுத்திட்டு வீட்டுக்கு போலாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஏஞ்சலிக்கா வலுக்கட்டாயமா இல்ல நம்ம கண்டிப்பா இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான பணியில பிரெக்னண்டா வேற இருந்தப்போ அலைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த பையனையும் கண்டுபிடிக்க முடியல, அவங்க வயிற்றுல இருந்த குழந்தையும் கலைஞ்சு போச்சு. இந்த விஷயத்துல அப்செட் ஆகி தான் ஏஞ்சலிக்காவும் விக்டரும் பிரேக்கப் பண்ணிருக்காங்க. இப்ப அங்க தனியா போயிட்டு இருக்க விக்டரை காட்டுறாங்க. அவரோட நாய் எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி ஓட ட்ரை பண்ண பெல்ட்டை கழட்டி விடுறாரு. அது வேகமா ஒரு இடத்துக்கு ஓடிடுச்சு. அதோட ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சு விக்டரும் நாயை தேடி போக அது ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. விக்டர் அது பக்கத்துல போய் என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க அது ஒரு இடத்த பார்த்து குலைக்குது. விக்டரும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது
அப்போ வெளியூர்ல மூஞ்சி ஒன்று வந்துச்சுல, அதே உருவம் நிற்குது. டக்குன்னு பயந்துட்டாரு. நாய் வேற பிச்சுட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு அதை கூப்பிட்டு இப்போ பின்னாலே ஓட, நாய் இப்போ திரும்ப ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. என்ன கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு மறுபடியும் அவர் நாய் பக்கத்துல போக திரும்பவும் அது ஒரு இடத்த பார்த்து நிக்குது. அங்கேயும் யாரும் இல்ல. விக்டர் உடனே வாக்கி டாக்கில ஏஞ்சலிகா கிட்ட நாய் எதையோ கண்டுபிடிச்சிச்சு, ஆனா இப்ப அது காட்டுற இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால போக முடியாது, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவங்களும் இவருக்கு ஆப்போசிட்ல அந்த பள்ளத்து பக்கம் தான் நிக்கிறாங்க. பள்ளம் தான், ஆனா குழியா இல்ல, ஃபுல்லா பனி மூடி இருக்கு. கிராஸ் பண்ணாம அப்படியே நிக்கிறாங்க. விக்டர் ட்ரோன் வச்சிருக்காரு. அதை நான் மேலே விட்டு யார் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு ட்ரோனை மேலே விட அது மேலே போகுது. மானிட்டர்ல இமேஜ் காட்டாது, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும், இருட்டா வேற இருக்குல்ல, ஆனா ஆள் இருக்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும். இப்போ அந்த ட்ரோன் இமேஜ்ல ஏஞ்சலிகாவையும் புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவனையும் விக்டர் பாக்குறாரு. அவங்கள பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பின்னால யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பின்னால யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க, யாருமே தெரியல. சரி, நான் ட்ரோனை நல்லா கீழே கொண்டு வரேன்னு அந்த உருவம் தெரிஞ்ச இடத்துக்கிட்ட ட்ரோனை அனுப்ப இப்போ அந்த இடத்துல எந்த உருவமுமே தெரியல. என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே மானிட்டர்ல இமேஜ் ஷேக் ஆகுது. அந்த வெளிர்ன உருவம் வந்து டக்குன்னு ஸ்கிரீன் பிளாக் ஆயிடுச்சு. இப்ப வாக்கி டாக்கில ஏஞ்சலிகா கிட்ட நான் ட்ரோன் எடுக்க போனேன், நீங்க ஜிபிஎஸ் வச்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. ட்ரோன் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு நிற்கும் போது சைட்ல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா மரியாவோட பையனா பையனே இல்ல, அவனோட ஆவி. முகம் வெளியில போயிருக்கு, கண்ணு இருக்கிற இடத்துலயும் மூக்கு இருக்கிற இடத்துலயும் ஓட்ட தான் இருக்கு. விக்டர் ஒரு குள்ளாவை வச்சிருந்தார்ல, அந்த குள்ளாவை நீட்டிட்டே நிக்கிறான். இவர் வேற இன்னைக்கு மாத்திரை போடல. சரி, நமக்கு தான் இல்யூஷன் வருது அப்படின்னு நினைச்சு கண்ணை மூடிட்டு டேப்லெட் எடுத்துட்டு இருக்க புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன் வந்துட்டான். விக்டர் கையில வச்சிருக்கிற டேப்லெட்டை வேற பார்த்துட்டான். டப்புன்னு அதை புடிங்கி பார்த்துட்டு மனநோய்க்கு போடுற டேப்லெட்னு தெரிஞ்சதும் இது ஏஞ்சலிகாவுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். விக்டர் பதில் சொல்லாம மாத்திரையை கேட்கும் போது தரமாட்டேங்கிறான். ஏஞ்சலிகா உன்னை பத்தி சொன்னா, நீ 2 குழந்தைங்களை கொண்டுட்டியாமே அப்படின்னு ரொம்ப ஹாஷா பேச விக்டருக்கு கோவம் வந்துச்சு. அவனை அடிக்க போயிட்டாரு. 2 பேரும் கீழே கடந்து உருண்டு சண்டை போட்டுட்டு இருக்க ஏஞ்சலிகா வந்து 2 பேரையும் பிரிச்சு விடுறாங்க. புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன் இவன் சரியான சைக்கோ. ஃபர்ஸ்ட் அவன் தான் என்ன அடிச்சான், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துறான், இதை பாரு அப்படின்னு அந்த டேப்லெட்டை ஏஞ்சலிகாட்ட கொடுத்துட்டான். ஏஞ்சலிகாவும் அதை பார்த்துட்டு என்ன விக்டர் இதெல்லாம் அப்படின்னு கேட்க விக்டர் அங்கேருந்து போய் அவரோட கோபத்தை எல்லாம் ஒரு மரத்துல காட்டிட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. என்னன்னா, மரியாவோட பையனை தேடி இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்கல்ல, அப்போ ஏஞ்சலிகா பிரெக்னெண்டா இருந்தாங்கல்ல, அந்த பையனை தேடி தேடி ரொம்ப டயர்டா இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அந்த டைம்ல தான் அங்க பனிக்குள்ள மரியாவோட பையனோட குள்ள விக்டருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இந்த விஷயத்த ரேஞ்சர் கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. குள்ள கிடைச்சிருச்சு, ட்ரேஸ் இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேடினா பையன் கிடைச்சிருப்பான். ஆனா விக்டர் அந்த குள்ளாவை மெதுவா பேக்ல வச்சுட்டு ஏஞ்சலிகாவை கூட்டிட்டு போறதுக்கு வண்டியை கூப்பிட்டுருக்காரு. அப்போ ஒரு சின்ன பையன் அழுவ சத்தமும் கேக்குது. ஏஞ்சலிகாவும் என்னன்னு கேட்கும்போது காத்தோட சத்தம் தான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாரு. அப்போ விக்டர் மனநோயாளி ஆனதுக்கு காரணம் அவங்களோட குழந்தை அபார்ட் ஆனது மட்டும் இல்ல, மரியாவோட பையனை கிட்ட வர வந்து காப்பாத்தாம போனதுதான். அதை நினைச்சுதான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு மனநோயாளியோட இந்த தேடுதலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன் மிஷனை இங்கேயே நிறுத்துறான். சரி, டென்ட்டுக்கு போலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு சின்ன பில்டிங்கை பாக்குறாங்க. மரியா அவங்க மேப்ல அந்த பில்டிங்கை மார்க் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏஞ்சலிகா உடனே இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன் உனக்கு என்ன பைத்தியமா, இப்படி ஒரு ஆளை கூட வச்சுட்டு நம்ம இதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாது, போன்ல நெட்வொர்க்கும் இல்ல, வாக்கி டாக்கில ஆயிஷாவை கூட கான்டாக்ட் பண்ண முடியல, வா ஒழுங்கா போயிடலாம் அப்படின்னு கத்துறான். ஆனா ஏஞ்சலிகா கேட்கவே மாட்டாங்க. நீங்க 2 பேரும் முன்னால போயிட்டு இருங்க, நான் இதை மட்டும் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இவங்களை எப்படி தனியா விட முடியும். அதனால சரி 10 நிமிஷம் தான் என்ன இருக்குன்னு பாத்துட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அந்த பில்டிங் குள்ள போறாங்க. அது பாதியில கட்டிட்டு விட்ட பில்டிங் மாதிரி இருக்கு. இந்த இடத்த பத்தி ஏஞ்சலிகாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. குகைப்பை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பேய்க்கு இங்கதான் மிருகத்தை பலி கொடுப்பாங்களாம். அப்படி பலி கொடுத்தா அவங்களோட ஆசையை இந்த குகைப்பை நிறைவேற்றுமா. இதை ஏஞ்சலிகா சொல்லவும் புது பாய் ஃப்ரெண்ட் அக்கலா, அப்ப இந்த நாயை பலி கொடுத்தா நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சிரிக்கிறான். அவன் சிரிச்ச சிரிப்பு அடுத்த செகண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த பில்டிங் சோகத்துல ஒரு பெயிண்டிங் இருக்கு, ஒரு மனுஷனை பலி கொடுக்குற மாதிரி. இங்க மனுஷங்களெல்லாம் பலி கொடுப்பாங்களா அப்படின்னு பயந்துட்டே கேட்கிறான். விக்டர் தனியா அந்த பில்டிங்ல ஏதாவது கிடைக்குமான்னு சுத்திட்டு இருக்க ஒரு போல் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு புக்கு கிடக்குது. அதை திறந்து பார்த்தா அதுலயே அந்த பலி கொடுக்குற விஷயம் தான் இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது
திரும்பவும் மரியாவோட பையன் ஆமி வந்து நிக்கிறான். இப்ப ரொம்ப கிட்ட வேற இருக்கவும் விக்டர் பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பேனிக் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. வேகமா ஏஞ்சலிக்கா வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. நாய் வேற ஒரு பக்கம் குலைக்குது, அதையும் அமைதிப்படுத்த முடியல. இதெல்லாம் பார்த்து புது பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பயந்துட்டான். நம்ம உடனே இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்றான். அப்போன்னு விக்டர் எடுத்த அந்த புக்கை நாய் வந்து ஸ்மெல் பண்ணுது. இதை வச்சு அது மரியாவோட புக் அப்படின்றத விக்டர் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல தேடினா மரியா பத்தி வேற ஏதாவது தெரிய வரும்னு ஏஞ்சலிக்காவும் விக்டரும் நினைக்கிறாங்க. ஆனா புது பாய் ஃப்ரெண்டுக்கு செம்ம பயம். நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். சரி நம்ம ஏதாவது இருக்கான்னு பாப்போம்னு இவங்க 2 பேருமே அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வரும்போது வெளியே ஆயிஷா கிடக்குறாங்க. ஆயிஷா ஆயிஷான்னு கத்திக்கிட்டே பக்கத்துல போனா ஆயிஷா மண்டையை யாரோ பொழந்து சாகடிச்சிருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போனோம் அப்படின்னு புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன் இங்க இருந்து தனியா போயிருக்கான்ல, அவனை வாக்கி டாக்கில கான்டாக்ட் பண்றாங்க. நீ அங்கேயே இரு, நாங்க இப்ப வந்துடுறோம், நாங்களும் திரும்பி வர போறோம் அப்படின்னு சொல்ல ஏஞ்சலிக்கா பதட்டமா இருக்கிறத வச்சு ஏதோ தப்பா இருக்குன்னு அவனுக்கு புரியுது. என்ன ஆச்சு, அந்த பையன் ஏதாவது பண்ணானா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க அங்க வரோம், நீ அதே இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லும் போது நான் இப்பதான் பள்ளத்தாக்கா தாண்டி போறேன், உங்கள ஒருத்தரை நான் பாத்துட்டேன் அப்படின்றான். என்னடா சொல்ற அப்படின்னு இவங்களும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு அவன் தெரியல அது நாங்க இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அப்ப வேற யார் நீங்க அப்படின்னு அங்க கேட்கும்போது இதெல்லாம் வாக்கி டாக்கில இவங்களுக்கு கேக்குது. இப்ப அவனுக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நீ அங்க இருந்து கிளம்பு ஓடு அப்படின்னு வாக்கி டாக்கில கத்துறாங்க. ஆனா அதுக்குள்ள யாரோ ஏதோ பண்ற மாதிரி அவன் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறான். உடனே இவங்க 2 பேரும் அவன் சொன்ன இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போய் பார்க்கும்போது அவனோட திங்ஸ் கீழே கிடக்குது. அதை எடுத்து அந்த நாய்கிட்ட மோப்பம் பிடிக்க சொல்லிட்டு ஏஞ்சலிக்காவை அந்த நாயை கூப்பிட்டுட்டு போக சொல்லிட்டு விக்டர் இன்னொரு பக்கம் போறாரு. அடுத்து நீங்க 2 பேரும் தாண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். இப்ப விக்டர் போன வழியில ஒரு உருவம் நிக்குது. அவர் பயந்துட்டே டார்ச் அடிச்சு பார்த்தா அது புது பாய் ஃப்ரெண்ட் ஆக போறவன் தான். அந்த பக்கமா திரும்பி நிக்கிறான். விக்டர் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே மெதுவா கிட்ட போக அவன் சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னு கிட்ட வந்து பார்த்தா மரக்கட்டை சொல்லி செத்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்கான். விக்டர் பார்த்துட்டு கத்த ஏஞ்சலிக்காவும் வந்துட்டாங்க. அவனை பார்த்து கதறி கதறி அழுகுறாங்க. நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு விக்டரும் அவரோட வாக்கி டாக்கில நாங்க பேசுறது கேட்டுச்சுன்னா போலீஸ் எமர்ஜென்சி சர்வீஸ்னு யாராவது வாங்கன்னு இன்ஃபார்ம் பண்றாரு, யாருக்காவது கேட்கும் அப்படின்னு தான். அடுத்து அந்த டாகோட ஜிபிஎஸ் டிவைஸ் எடுத்து ஏஞ்சலிக்காட்ட கொடுத்துட்டு ட்ராக்கரை நாய்க்கு மாட்டி விட்டு இது எப்படியாவது போலீஸ் கிட்ட போயிடும், அவங்க நம்ம கிட்ட இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட உனக்கு கார்ல போகணுமா போய் நம்ம காரை கண்டுபிடின்னு அந்த டென்ட் கிட்ட அனுப்பி விடுறாரு. அதுவும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேரும் இப்ப இங்கதான் இருக்க போறாங்க ஹெல்ப் வர வரைக்கும். அதனால கொஞ்சம் நெருப்பு மூட்டலான்னு ஏஞ்சலிக்காவை உட்கார வச்சுட்டு விக்டர் மட்டும் வர எடுக்க போறாரு. எப்படிலாம் ஆளுங்களை தனியா போக வைக்கலான்னு டைரக்டர் சீன் எழுதுவார் போல. இப்ப தனியா போன விக்டருக்கு திரும்பவும் ஒரு அமானுஷம் நடக்குது. ஒரு குகைக்கு முன்னால மரியாவோட பையன் நிக்கிறான். அவனை அந்த வெளுன மூஞ்சி பேய் வந்து அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. இத பார்த்துட்டு நிக்கும் போதே நல்ல வேலையா ஏஞ்சலிக்கா வந்துட்டாங்க. விக்டர் அந்த குகைக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏஞ்சலிக்காவும் அதை அப்படியே உத்து பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்ப டப்புன்னு வெடி வெடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு. 2 பேரும் பயந்து அடிச்சு தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. விக்டர் வேற ஒரு இடத்துல கால் தெறிக்கி கீழே விழுந்துட்டாரு. ஏஞ்சலிக்கா அதை பார்க்கல, கண்ணு முன்னு தெரியாம ஓடிட்டு இருக்காங்க. விக்டர் கத்துறாரு, ஏஞ்சலிக்கா ஓடாத நில்லுன்னு. அடுத்த பலி ஏஞ்சலிக்காவா தானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல வேலையா விக்டர் அவங்கள பார்த்துட்டாரு. 2 பேருக்கும் ஒன்றும் ஆகல. ஆனா இப்ப எங்க இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க நிக்கிற இடத்துல பனி கொஞ்சம் கம்மியா இருக்கிறத பார்த்து இது பள்ளத்தாக்கு, எனக்கு இந்த ரோடு தெரியும், இந்த வழியா போனா டென்ட்டுக்கு போயிடலாம், 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, வா போலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. இப்படியே ரோட புடிச்சு போயிட்டு இருக்கும்போது சைட்ல ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த ரேஞ்சர் தாத்தா கார் நிக்குது. அதை பார்த்ததும் ஏஞ்சலிக்கா பக்கத்துல போய் காரை திறந்து பாக்குறாங்க. உள்ள ரத்தக்கரை இருக்கு. பக்கத்துல வேற ஒரு வீடு இருக்கு. அங்க லைட்டும் எரியுது. அந்த வீட்டுக்குள்ள போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நேரா போக வேணாம், ஆபத்தாயிரும், வீட்டை சுத்தி போலாம் அப்படின்னு பின்பக்கமா போறாங்க. அங்க உள்ள யாருமே இல்ல. மெதுவா கதவை திறந்து உள்ள போய் அந்த ரேஞ்சர் தாத்தா பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா யாருமே சத்தம் கொடுக்கல. சரி, நான் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்க டேபிள்ல ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. யாரோ இங்க இருந்திருக்காங்க அப்படின்றது புரியுது. அதே மாதிரி கார் சாவியும் இருக்கு. அப்புறம் அங்க உள்ள சோகத்துல சில ரத்த துளிகள் இருக்கு. அது பக்கத்துல மாடிப்படி இருக்கவும் விக்டர் லைட் அடிச்சுட்டு ஸ்டெப்ஸ்ல ஏறி போறாரு. அது ஒரு அட்டிக்கு. லைட் அடிச்சு பார்த்தா இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தாங்கல்ல மரியா, அவங்க கையில கத்தியோட கத்திட்டே குத்த வராங்க. நாங்க உங்களை தான் தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்.
எங்களால உங்களுக்கு ஆபத்து இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி மரியாவை கொஞ்சம் அமைதியாக்குறாங்க. ஏஞ்சலிகா மரியா கிட்ட வெளியில ஒரு கார் நிக்குது, அதோட ஓனர் தான் உங்களை தாக்குனதா அப்படின்னு கேட்க, மரியாவும் அவன் வந்து என்ன அட்டாக் பண்ண வந்தான், நான் அவன் மூஞ்சில கல்லை வச்சு அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடி இங்க வந்து ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு அழுதுட்டே சொல்றாங்க. ஆனா விக்டர் இதை நம்புற மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு கார் சாவி இருக்கே, கார் எடுத்து தப்பிச்சிருக்கலாமேன்னு கேக்குறாரு. டேபிள்ல ஒரு வாக்கி டாக்கி இருந்துச்சுல, அதை ஆன் பண்ணி பேசினா அது இவங்களோட சேனல்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் நாங்க வாக்கி டாக்கில பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அது எதுக்கு அப்படின்னு விக்டர் மரியாவை ரொம்ப சந்தேகப்படுறாரு. ஆனா ஏஞ்சலிகா இருந்துட்டு அவங்களே ரொம்ப பயந்து போயிருக்காங்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு விக்டரை சத்தம் போட்டுட்டு மரியாவை படுக்க வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. விக்டர் சிச்சுவேஷனை நல்லா கால்குலேட் பண்ணிருக்காரு. மரியா போய் தான் சொல்றாங்க, அவங்க நம்ம கண்ணில் படாம இருக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்காங்க. வாக்கி டாக்கில நாம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க, நாம வாக்கி டாக்கி யூஸ் பண்றதை நிறுத்தினதுமே இவங்களை கண்டுபிடிச்சிட்டோம், இதுல இருந்து ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியலையா அப்படின்னும் போது ஏஞ்சலிகா இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, மரியாவை இங்கே விட்டுட்டு போயிடலாம்னு சொல்றாரு. ஏஞ்சலிகா எப்படி விடுவாங்க, நாம அவங்களை கண்டுபிடிக்க தானே இவ்வளவு தூரம் வந்தோம், அதை எப்படி விட்டுட்டு போக முடியும், ஒன்னாதான் போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே இருக்குன்னு விக்டர் எவ்வளவு சொல்றாரு, ஆனா அவங்க கேட்கவே இல்ல. இப்ப வெளியில நின்றுட்டு இருந்த ரேஞ்சர் தாத்தா கார்ல பேக் சீட்ல மரியாவை ஏத்திட்டு கிளம்பலான்னு போகும்போது மரியா ரொம்ப சில்லுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் மாட்டி விடலான்னு விக்டர் கிட்ட ஸ்வெட்டர் கேட்க, என் பேக்ல இருக்க எடுத்துக்கோன்னு சொல்றாரு. பேக் வீட்டுக்குள்ள இருக்கு, அதை எடுக்க ஏஞ்சலிகா உள்ள போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க வெளியவே வரல. விக்டருக்கு சந்தேகம் வந்து உள்ள போறாரு. அங்க பார்த்தா ஏஞ்சலிகா மரியா பையனோட குள்ளாவை பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நாம அந்த பையனை காப்பாத்திருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது இந்நேரம் உயிரோட இருந்திருக்கும்னு விக்டர் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. அவரும் நான் உன்னை காப்பாத்ததான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதையுமே காதுல வாங்குறதா இல்ல, அவரை திட்டிட்டே அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் மரியா கூட கார்ல கிளம்பிட்டாங்க. அழுதுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ பின்னால சீட்ல கண்ண மூடி உட்கார்ந்துட்டு இருந்த மரியா திடீர்னு எந்திரிச்சு ஏஞ்சலிகாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விக்டர் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அங்க அந்த வீட்டுல இப்ப விக்டர் மட்டும் தனியா இருக்காரு. திரும்பவும் அவருக்கு ஏதோ சத்தம் கேக்குது. கையில ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு மெதுவா வீட்டுக்கு பின்னாடி போனா ஒரு கதவு கிட்ட இருந்தா சத்தம் வருது. பயந்துட்டே அந்த கதவை திறக்க டப்புன்னு ஒரு ஆள் வந்து விழுறான். யாருன்னு பார்த்தா ரேஞ்சர் தாத்தா தான். வாயெல்லாம் கட்டி போட்டு அவரை செம்மையா அடிச்சிருக்காங்க. அவரை விசாரிக்கும் போதுதான் தெரியுது மரியா தான் இப்படி அவரை கட்டி போட்டு வச்சது. நடு ராத்திரி அவரை பலி கொடுத்து தன்னோட பையனை திரும்ப கொண்டு வரணும்னு பாத்திருக்காங்க. இப்ப வேற அங்க ஏஞ்சலிகா தானே மரியா கிட்ட மாட்டிக்கிட்டது. ஏஞ்சலிகா கிட்ட அப்பவே ஒரு ஜிபிஎஸ் கொடுத்தாருல, அதை வச்சு வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. ஜிபிஎஸ் வச்சு போய் பார்த்தா கார் தான் நிக்குது. ஜிபிஎஸ் டிவைஸ் காருக்குள்ள கடந்திருக்கு. இதுக்கு மேல ஏஞ்சலிகாவை எப்படி தேடுறதுன்றதுன்னு தெரியல. உடனே வாக்கி டாக்கில ஏஞ்சலிகா கிட்ட பேச ட்ரை பண்ண அந்த பக்கம் மரியா ஆன்சர் பண்றாங்க. உடனே விக்டர் ஏஞ்சலிகாவை எதுவும் பண்ணிடாத, நான் உன்னோட பையனை உன்கிட்ட கொண்டு வரேன் அப்படின்னு டீல் பேசுறாரு. நடுராத்திரி தானே பலி கொடுக்கணும், அது வரதான் உனக்கு டைம் இருக்கு, சீக்கிரம் அப்படின்னு மரியா சொல்ல விக்டர் எங்கேயோ ஓடுறாரு. எங்கடான்னு பார்த்தா அந்த குகைக்கு தான். மரியா பையனை அந்த வெளுன்னு மூஞ்சி போய் கூட்டிட்டு போன குகைக்கு. அவருக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. ஆனாலும் ஏஞ்சலிகாக்காக உள்ள நுழைஞ்சிட்டாரு. அந்த பக்கம் மரியா ஏஞ்சலிகா காலத்துல கத்திய வச்சு பலி கொடுக்கற இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. இடையில கூட ஒரு பில்டிங்க பார்த்தாங்கல்ல, அது கூட இது பேயோட இடம், மிருகங்களை பலி கொடுக்கற இடம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஏஞ்சலிகா, அந்த இடம் தான். அங்க ஒரு கம்பு இருக்கு, அதுகிட்ட இழுத்துட்டு போய் முட்டி போடுன்னு சொல்றாங்க. ஏஞ்சலிகா முடியாதுன்னு சொன்னதுமே கொஞ்சம் கூட யோசிக்கல, கத்திய வச்சு ஷோல்டர்ல சதக்குன்னு ஒரு குத்து. அலற அலற அவங்கள முட்டி போட வச்சு வாயெல்லாம் சுத்தி கட்டி பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆக்கிட்டாங்க. அங்க குகைக்கு போன விக்டர் என்ன நம்பிக்கையில போறாருன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு உள்ள போறாரு. அவர் கண்ணுக்கு இந்த பையன் தெரிஞ்சுட்டே இருந்தான்ல, இப்ப அந்த குகைக்குள்ளவும் தெரியறான். அவரை எங்கேயோ கூட்டிட்டு போறான். விக்டர் அவனை ஃபாலோ பண்ணி போக ஒரு இடத்துல அந்த பையனோட பாடி கிடைக்குது. இங்க வந்து மாட்டிக்கிட்டு தான் அந்த பையன் செத்து போயிருக்கான். விக்டர் அவன் குள்ளாவை எடுத்து அந்த பையன் பாடி மேல வச்சு என்ன மன்னிச்சிடுடா, சாரி சாரின்னு கதறி கதறி அழுகுறாரு. அங்க மரியா ஏஞ்சலிகாவை பலி கொடுக்கறதுக்கு எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டாங்க. பெரிய தீப்பந்தம் ஏத்தி ஏஞ்சலிகா மேல எண்ணெய் ஊத்தி பத்த வைக்க போகும்போது கரெக்டா விக்டர் வந்துட்டாரு. சின்ன பையன் பாடியை மெதுவா கீழே வச்சுட்டு ஏஞ்சலிகா கிட்ட ஓடுறாரு. மரியா அவங்களோட பையன் பாடியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஏஞ்சலிகா இப்ப மயங்கிட்டாங்க. விக்டர் அவங்க கிட்ட சத்தம் கொடுத்து லைட்டா கண்ணை திறக்க வைக்கிறாரு. ஆனாலும் ஏஞ்சலிகாவால முடியல. அங்க ரொம்ப பனி, அவங்களுக்கு ஷோல்டர்ல வேற கத்தி குத்து இறந்து போயிட்டாங்க. என்னை விட்டு போயிடாதுன்னு விக்டர் கதறி அழுதுட்டு இருக்க
மரி ஆல்ரெடி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா தானே இருந்தாங்க. பையனை பார்த்ததும் அவன் இறந்துட்டது அவங்களுக்கு தெரியல, பையன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் ரியாலிட்டிக்கு வந்து பாடியை பார்க்கும்போது பையன் செத்துட்டான்னு புரியுது. சம கோவத்துல விக்டரை போய் அட்டாக் பண்ண போயிட்டாங்க. கத்தி எடுத்துட்டு அவர் வயசுல இறக்கிட்டாங்க. அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தானே, கத்தியை பிடிக்க அவங்க கழுத்துல சீவிட்டாரு. மரி அப்படியே அவங்க பையன் பக்கத்திலே விழுந்து பையன் கையை பிடிச்ச மாதிரியே இறந்துட்டாங்க. விக்டர் அழுதுகிட்டே ஏஞ்சலிகா கிட்ட போய் அவங்கள கட்டி வச்சிருந்த போல் கிட்ட, அதான் உனக்கு பலி கிடைச்சிருச்சு இல்ல, ஏஞ்சலிகாவை திரும்ப கொண்டு வா அப்படின்னு ரொம்ப அழுகுறாரு. அவரும் அந்த கட்டுக்கதைகளை நம்புறாரு போல. அதுக்கேத்த மாதிரியே அந்த வெளிர்ன மூஞ்சி பெய்ய அவர் பின்னால நிக்குது. அவர் திரும்பி பார்க்கும்போது அது காணாம போயிடுச்சு. அதே நேரம் ஏஞ்சலிகாவும் கண்ணை முழிச்சிட்டாங்க. அப்ப அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் உண்மையா இருக்குமோ என்னவோ. அப்படியே கட் பண்ணா விடிஞ்சிடுச்சு. ஒரு போலீஸ் மரியா காணாம போன கேஸ் ஃபைல எடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அவர் மரியா கார் கிடைச்ச இடத்துக்கிட்ட இவங்க போட்ட டென்ட் கிட்ட வர்றாரு. பார்த்தா விக்டர் நாய் கரெக்டா அங்க வந்துருச்சு. அதுலதான் லொகேஷன் இருக்குல்ல, அத போலீஸ் பாத்துட்டாரு. இப்ப அப்படியே அங்க பலி கொடுக்கற இடத்த காட்டுறாங்க. விக்டரும் ஏஞ்சலிகாவும் கீழே கிடக்குறாங்க, அசைவே இல்லாம கிடக்குறாங்க. கண்ணுமே மூடிதான் இருக்கு. உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்ப அங்க விக்டரோட நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. விக்டர் மட்டும் கண்ணை முழிக்கிறாரு. அப்படியே இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. ஏஞ்சலிகா உயிரோட இருக்காங்களா என்னன்னு எதுவுமே தெளிவா காட்டல. இந்த படத்துல அந்த வெளிர்ன மூஞ்சி ஏஞ்சலிகாவோட பையனோட ஆவி எல்லாமே விக்டரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா விக்டருக்கு டெலியூஷனல் நோய் இருக்கு. நாம ஆத்மாக்கள் இருக்குன்னு நினைச்சோம் அப்படின்னா இது ஒரு பேய் படம். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்துல வந்த உருவங்கள் எல்லாமே விக்டரோட இல்யூஷன் தான். கடைசியா ஏஞ்சலிகாவை ஷோல்டர்ல தான் மரியா குத்துனாங்க. அதனால கூட அவங்க கண்ணு முழிச்சிருந்திருக்கலாம். இந்த படம் பேய் படமா இல்லையான்றது நம்ம கையில. சரி, அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே வீடியோ கண்டினியூஸா வரும். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.